ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 25 செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பிடெக் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸை செகண்ட் செமஸ்டர் என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதில் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இதில் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீனியர் அல்ஜிப்ரா உங்களுக்கு இருக்குது, அதாவது M2 பேப்பர். ஸோ இதை பொறுத்தவரை வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, மோஸ்ட்லி எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு பேப்பர் தான், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சிலபஸில் எல்லாமே இருக்குது. பாண்டிங் அண்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்குது, மெக்கானிசம் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அண்ட் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, கேட்டலிசிஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து BEEE. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு சிலபஸாக இருக்கும். அடுத்து தமிழரும் தொழில்நுட்பமும் ஹெரிட்டேஜ் ஆஃப், அதாவது தமிழ் அண்ட் டெக்னாலஜி. இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் பேப்பர் இங்கே வந்து இங்கிலீஷ் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தமிழ் எழுதுறீங்கன்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 21 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிலபஸை கம்பேர் பண்ணி பாருங்கள், இருந்துச்சுன்னா அதே இது மாதிரியே பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளைடு ஃபிசிக்ஸ், உங்களோட டெக்னாலஜி ரிலேட்டாக இருக்கிற கான்செப்ட் 2 இருக்கும். இந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து இது கேட்டிருப்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்ஜினியரிங் டிராயிங். இது பொறுத்தவரைக்கும் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் முடிஞ்சிருக்கும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 2. இது பொறுத்த வரைக்கும் காமனாக நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த இன்ஜினியரிங் ஃபார் இனோவேஷன். இதெல்லாம் வந்து மேக்கர் ஸ்பேஸ் பண்ணியிருப்பீங்களா, அதே மாதிரி கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஓரளவு பார்த்துக்கோங்க என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்கள் காலேஜில் பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் ஸ்கில் ஃபார் இன்ஜினியரும் உங்கள் காலேஜில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செமஸ்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்குது. அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் 2. இது உங்களோட காலேஜில் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபாரின் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் டச் இருக்குது, ஜாப்பனீஸ் இருக்குது, ஸோ கொரியன் இருக்குது. இந்த 3 லாங்குவேஜஸ் நீங்கள் ஏதாச்சும் எடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்கள் காலேஜில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது இன்டர்னல் பேப்பர் மாதிரி தான் வரும். ஸோ லாஸ்ட் இருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் காலேஜில் பண்ணுற மாதிரி தான். இந்த இன்ஜினியரிங் டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸும் நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் செமஸ்டரும். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.